இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த 2025 ஆண்டில் நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான சத்தியம், கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் முதல்வர். கிரைஸ்ட் இஸ் பிஃபோர் ஆல் திங்ஸ். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய வருடத்தில் உங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வார்த்தையின்படி, அவருடைய ஆலோசனைகளின்படி நடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. 2025 வருடத்தில் உள்ள ஒரு டைரியை நீங்கள் வாங்கியிருப்பீர்கள். அது ஒரு பிளாங்க் டைரி. அந்த டைரியில் நீங்கள் என்ன எழுதப் போகிறீர்களோ அதுதான் முக்கியமானது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை இந்த 2025 ஆண்டில் கிறிஸ்துவை போல மாறுவதற்கென்று தீர்மானம் எடுத்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் முதல்வர். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பிரதானமாக இருக்கிறாரா என்ற காரியத்தை இன்றைக்கு காலையில் நாம் சிந்திப்பது நமக்கு நன்மையாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி கொலோசியர் 2 அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. இங்கே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்லப்படுகிற 4 விதமான ஆவிக்குரிய வாழ்க்கை. 1, அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, டீப்பர் இன் கிரைஸ்ட். 2வதாக அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, ஹையர் இன் கிரைஸ்ட். 3வதாக அவருக்குள் நடந்து கொண்டு, இன்னர் லைஃப் இன் கிரைஸ்ட். 4வதாக அதிலே பெருகுவீர்களாக, அவுட்டர் லைஃப் இன் கிரைஸ்ட். 4 விதமான ஆவிக்குரிய ஜீவியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார். இதில் மிக பிரதானமானது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் முதல்வராய் இருக்கும்போது மட்டுமே இந்த 4 ஆவிக்குரிய வாழ்க்கையும் நமக்கு சாத்தியமாகும். முதலாவது, அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, டீப்பர் லைஃப் இன் கிரைஸ்ட். முதலாவது, நம்முடைய ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் சிந்திப்போம். வேதம் சொல்லுகிறது, ஆழத்தில் இருள் இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆழத்தில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அதை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டிருக்கிறார். ஆகவே ரூட்டட் ஃபர்கிவ்னஸ், என்னுடைய வாழ்க்கையில் ஆழமான மன்னிப்பு இருக்கிறதா? மேலோட்டமான மன்னிப்பு அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் ஆழமான மன்னிப்பு எனக்கு இருக்கிறதா? இப்போ இன்றைக்கு என்னிடத்தில் யாராவது எந்த ஒரு ஃபால்ட் கண்டுபிடிக்க முடியுமா? நான் கிறிஸ்துவுக்குள் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? மீகா 7:19, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார். ரூட்டட் ஃபர்கிவ்னஸ். 2வதாக ரூட்டட் ஹோலினஸ். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். மாவானது பரிசுத்தமாயிருந்தால், முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேதம் தெளிவாக கூறுகிறது. ரூட்டட் ஹோலினஸ். அது மாத்திரமல்ல, knowing Christ is holiness. ஆண்டவரை எந்த அளவுக்கு நாம் ஆழமாக அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் நம்மை அறிகிறார், நாமும் அவரை அறிந்து கொள்கிறோம். ஆழமான அஸ்திபாரத்தை குறித்து வேதம் கூறுகிறது. ஆழத்தில் பலன் இருக்கிறதாக வேதம் கூறுகிறது. லூக்கா 5:4 நீங்கள் ஆழத்துல நீங்கள் போடுங்கள் என்று ஆண்டவர் சீஷர்களுக்கு உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 3 அதிகாரம் 17 நீங்கள் அன்பிலே வேரூன்றி என்னுடைய
ஆழமான வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை இந்த புதிய ஆண்டிலே ஒரு விசை சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய ரூட்டட் லைஃப், என்னுடைய ஆழமான வாழ்க்கை எவ்விதமாக இருக்கு, என்னுடைய அழைப்பும் என்னுடைய தேவன் என்மேல் வைத்திருக்கிற ஞானம், அறிவு, இவைகள் எல்லாம் அளவிடப்பட முடியாதவைகள் என்று வேதம் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, வேரற்று போன மரங்களை குறித்து யூதா கூறுகிறார். வேறில்லாததினாலே ஏற்படும் விளைவுகளை குறித்து மார்க்கு 4:6 கூறுகிறார். வேரற்று போன மரங்கள், வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய். முதலாவது, என்னுடைய வேரூன்றின வாழ்க்கையை இந்த நாளின் காலையிலே நான் சிந்தித்து பார்க்கிறேன். இரண்டாவதாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, the higher life in Christ. வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் கட்டப்பட்டவர்கள். கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் முதல்வர். ஆகவே அவர் மேல் நான் கட்டப்படுகிறேன். மேலானவைகளையே நாம் நாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கொலோசியர் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். உன்னதத்தில் இருந்து வருகிற கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஹையர் லைஃப் எப்படி இருக்கு? வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று நீதிமொழிகள் 24:3 வாசிக்கிறோம். வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு, ஞானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது, விவேகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். நீங்கள் எவ்விதமாக கட்டப்படுகிறீர்கள்? என்னுடைய அவுட்டர் லைஃப், அதாவது என்னுடைய ஹையர் லைஃப், என்னுடைய மேன்மையான வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, built as priests, 1 பேதுரு 2:5 ஆசாரிய கூட்டமாக நாம் கட்டப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பிரைம் ஆக்குபேஷன் இஸ் வர்ஷிப். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். என்னுடைய ஹையர் லைஃப், கட்டப்பட்ட வாழ்க்கை. மூன்றாவதாக, அவருக்குள் நடந்து கொண்டு, the inner life of me. என்னுடைய உள்ளான வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? ஆழமான வாழ்க்கை வேறு, உயரமான வாழ்க்கை வேறு. என்னுடைய உள்ளான வாழ்க்கை என்பது வேறு. சங்கீதக்காரன் கூறுகிறார் 51:6 தேவரீர் என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். யோபு 32:18 உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். சங்கீதம் 51:10-11 வாசிக்கும் பொழுது அங்கே உள்ளத்தில் ஆவியானவர் இருக்க வேண்டும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் சிருஷ்டியும். ஸ்டேபிள் ஸ்பிரிட், உள்ளத்திலே நிலைவரமான ஆவி, உற்சாகமான ஆவி, தேவனுடைய பரிசுத்த ஆவி. யோபு 38:36 உள்ளத்தில் ஞானம் இருக்க தேவரீர் விரும்புகிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கீதம் 16:7 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இன்ஸ்ட்ரக்ஷன் இன்வர்ட். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அடிக்கடி ராக்காலங்களில் என்னை ஆராய்ந்து பார்த்து உள்ளத்தில் நான் உணர்த்தப்படுகிறேனா? அதே போல சங்கீதம் 26:2 உள்ளத்தில் ஆண்டவர் நம்மை புடமிட நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். டெஸ்டிங் இன்வர்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்வர்ட். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உள்ளான வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கை, அப்படி சொல்வதை விட என்னுடைய வெளிப்படையான வாழ்க்கை, என்னுடைய டிரான்ஸ்பரண்ட் லைஃப் எவ்விதமாக இருக்கிறது? ஒரு விசுவாசியினுடைய வெளிப்படையான தன்மை மிக மிக அவசியம். வேதத்துல வாசிக்கிறோம், லெகியோன் என்ற அந்த வார்த்தைக்கு பெயர், நாங்கள் அநேகராக இருக்கிறபடியினால் என் பெயர் லெகியோன், மல்டி ஃபெசட்டட் பிலீவர். அநேக முகங்கள் கொண்ட விசுவாசிகளாக நாம் வாழ்கிறோம். என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கை அல்லது என்னுடைய டிரான்ஸ்பரண்ட் லைஃப் எவ்விதமாக இருக்கிறது? 2 கொரிந்தியர் 3:3 ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது.
நாம் எல்லாரும் நிருபங்கள். அநேகர் நம்மை வாசிக்க, அநேகர் நம்மை அறிந்து கொள்ள, அநேகர் நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கை வெளியரங்கமான வாழ்க்கையாக இருக்கிறதா? 2 கொரிந்தியர் 5:11 தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறோம். நம்முடைய மனசாட்சிக்கும் உங்களுடைய மனசாட்சிக்கும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை should be transparent. என்னுடைய வாழ்க்கை வெளியரங்கமாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 5:24 சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. அநேகருடைய பாவங்கள் வெளியரங்கமான பாவங்கள், அது நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். அநேகருடைய பாவங்கள் அந்தரங்கமான பாவங்கள், அது அவர்களை பின்தொடரும். ஆனால் சிலருடைய நற்கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கும், அவைகள் மறைந்திருக்க மாட்டாது என்று வேதம் கூறுகிறது. 4வதாக இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 2 கொரிந்தியர் 4:2 என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, அநேகருடைய வாழ்க்கையில் வெட்கமான அநேக அந்தரங்க காரியங்கள் இந்த புதிய ஆண்டில் நாம் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தந்திரமாய் நடக்கக்கூடாது, தேவ வசனத்தை புரட்டக்கூடாது. சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். அதனால் காலையில் உங்களுடைய ஆழமான வாழ்க்கை, உங்களுடைய உன்னதமான வாழ்க்கை, உங்களுடைய உள்ளான வாழ்க்கை, உங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இதெல்லாம் எப்பொழுது சாத்தியம் என்றார் கொலோசியர் 1:17 கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் முதல்வர். உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து முதல்வராய் இருக்கிறாரா? யோசித்து முடிவு செய்வோம். அவருடைய நாமம் இன்னும் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.